உன்னுடைய கோட்டையிலே எள்ளுங்குருக்கு நிறந்து முளைக்கும், கொள்ளிக்கு பிள்ளையற்று கொடி முடிந்து போவாயடா என்று கதறி எழும்போது பெரும்புலையன் மகள் என்று கூட பார்க்காமல் கத்தாளினாரால் கைகால்களை கட்டும் போது நேரம் தவறுகிறது நெஞ்சுகேறி பறிகொடு, வேலை தவறுகிறது உன் மகளை வெட்டி முறித்து பறிகொடு என்று சொன்ன உடனே மாந்திரவாதி பெரும்புலையன் என்ன எண்ணுகின்றான்? பாளையர் வாளை கையில் எடுக்கும் போது எந்தகப்பா பெரும்புலையா, பாளை அருவாளை பார்க்கும் போது பதறுதடா அங்கமெல்லாம், அருவாளை பார்க்கும் போது எனக்கு அதிருதடா மேனி எல்லாம். இந்த சண்டாள தெய்வத்திற்கு என்னை ஒட்டு பலி கொடுக்க துணிந்து விட்டாயே பெரும்புலையா, நான் என்ன பாவம் செய்தேன் என்று புலக்குடியாள் பெற்ற மகளான மாவுசைக்கு அழும்போது மாயாண்டி சுடலையேசன் என்ன கூறுகின்றார்? அடே பெரும்புலையா, என்னடா நல்ல நேரத்தில் அழுகச் சத்தம்? சீக்கிரம் உன் மகளை எனக்கு வெட்டி முறித்து பலிகொடு, உன் மகளை பலி கொடுக்காவிட்டால் உன்னையும் சேர்த்து பலி வாங்கிடுவேன் என்று மாயாண்டி சத்தமிட்ட உடனே மகளை கைகால்களை கட்டினான். தலைவாளை இலைவரித்து மாயாண்டி அமர வைத்து பாளையருவாளால் தன் மகளை நெஞ்சுகேறி ஈரக்குலத அமரக்காய் எடுத்து வைத்தார். மாயாண்டிக்கு மாவோடு குடியோடு எடுத்து வைத்தார். மாவோடு